Hey guys, upgrade na உங்களுக்கு ஓகேவா? கலக்கிட்டீங்க பென். எல்லாரும் பென்டன் சீரிஸை பற்றி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃபீட்பேக்ஸை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பென் டெனிசன் 9வது சூஸ் பண்ண அப்கிரேடுங்கிற அந்த ஏலியனை பற்றி எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஆரம்பிக்கலாங்களா? பென்டன் கிளாசிக்ல பெர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு எபிசோடு தான் நம்ம அப்கிரேட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. பென்டனிசன் இந்த வில் கேக்ஸ் அப்படிங்கிற வில்லனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த அப்கிரேடுங்கிற ஏலியனோட உருவத்தில் தான் வந்து இருந்திருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அப்கிரேடுடைய லுக் அண்ட் அப்பியரன்ஸை பற்றி பார்த்துருவோம். இது ஃபர்ஸ்ட் இந்த கிளாசிக்ல வரும்போது லைக் டிசைனே தரமாக இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் கிளாசிக் லுக்கில் தரமாக இருக்கும். அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கியூட் மாதிரி சின்ன அந்த க்ரீன் கலர் லைன்ஸுமே வரும். அந்த லுக்கு வந்து பயங்கர கிளாசிக்காக இருக்கும். பட் அப்படியே ஆம்னிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நல்ல குவாலிட்டியில் இருந்த ஒரு படத்தை லோ குவாலிட்டி பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த கிளாசிக் டூ இந்த ஆம்னிவர்ஸில் நம்ம அப்கிரேடோடைய அந்த லுக் வந்து ஃபீல் ஆகும். கிளாசிக் சீரீஸில் அப்கிரேடுக்கு நெத்தியில் ஒரே ஒரு ரவுண்ட் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது நம்ம பென் டெனிசன் பேசும்போதெல்லாம் அந்த ஏரியாவில் மட்டும் க்ளோ ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இந்த ஆம்னிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சில் இருந்த ஆம்னிட்ரிக்ஸ் தூக்கிட்டு போய் நெத்தியில் வச்சிருப்பாங்க உருவாக்காயிரு ஓட்டின மாதிரி. ஆடியாக வேண்டியவன் என்னடா என்சி நடந்துட்டு இருக்காங்கிற மாதிரி தான் அந்த ஆம்னிவர்ஸோட அப்கிரேட் வந்து ஃபீல் ஆகியிருப்பாரு. பட் கிளாசிக் லுக்கு தரமாக இருக்கும். இப்போ இந்த ஏலியனுடைய ஸ்பீசிஸ் அண்ட் ஹோம் பிளானட்டை பற்றி பார்த்துருவோம். ஸோ இது இந்த கேல்வனிக் மெக்கமார்ஃப் அப்படிங்கிற அந்த ஸ்பீசிஸை சேர்ந்தது. அண்ட் இதோடைய ஹோம் பிளானட் ஆனது கேல்வன் பி. இந்த கேல்வன் பியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஆம்னிவர்ஸில் ட்ரபிள் எலிக்ஸ் அப்படிங்கிற ஒரு எபிசோடில் இதை பற்றி தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேசிக்காக இந்த கேல்வன் பி அப்படிங்கிறது பிளானட்டே கிடையாது. ஐ மீன் இந்த கேல்வன் பிரைமுங்கிறதா பிளானட்டு. இந்த கேல்வன் பிங்கிறது அந்த கேல்வன் பிரைம் பிளானட்டோடைய 3. ஸோ இது ஒரு 3 இருக்கிற அந்த சமயத்தில் தெர் இஸ் நோ எசென்சியல் ரிசோர்ஸஸ். அங்கே வந்து மொத்தமாகவே ராக் சாலிட் மட்டும்தான் இருந்துச்சு கம்ப்ளீட்டாகவே. அங்கே போன அந்த சிறந்த சயின்டிஸ்டான ஆஷ்மித் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து உயிர்கள் வாழ்கிற இடமா நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அந்த ரிசர்ச் ஒர்க்கில் வந்து இன்வால்வ் ஆகுறாரு. அப்படி அவர் ரிசர்ச் ஒர்க்கில் இன்வால்வ் ஆகி அந்த கேல்வன் பி அப்படிங்கிற அந்த 3ல் எஸ் அஃப்கோர்ஸ் உயிர்கள் வாழ்கிறதுக்கு தகுதியான அந்த ஒரு என்விரான்மெண்ட் உருவாகிடுது. பட் அவர் எதிர்பார்க்காத விஷயம் அந்த இடத்துல கேல்வன் அப்படிங்கிற உயிர்களுமே உருவாகிடுச்சு. ஸோ இந்த கேல்வன்ஸ் அப்படிங்கிறவங்க அங்கே வந்ததுலேருந்து அவங்க தனியாக அவங்களுக்கான ஒரு கல்ச்சரை பில்ட் பண்ணி வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த அப்கிரேட் ஏலியனோட பவர்ஸை பற்றி பார்த்துருவோம். கொஞ்சம் நெஞ்ச பவர்ஸ் எல்லாம் கிடையாது, இதுக்கு ஏகப்பட்ட பவர்ஸை கொடுத்து வச்சிருக்கானுங்க. ஒவ்வொன்றா வரிசையாக பார்ப்போம். ஸோ இதோடைய ஃபர்ஸ்ட் பவர் டெக்னோகெனிசிஸ். இந்த டெக்னோகெனிசிஸ் பவர் வச்சு இதால் என்ன பண்ண முடியும்னா எந்த விதமான டெக்னாலஜியாக இருந்தாலும் அது கூட மர்ஜ் ஆகி அது அப்கிரேடும் ஆப்ரேட்டும் இதெல்லாம் பண்ண முடியும். நாட் ஓன்லி எலக்ட்ரிக்கல் அண்ட் டெக்னிக்கல் டிவைசஸ், இதனால சாதாரணமாக இருக்கிற அந்த பொருள் கூடயுமே மர்ஜ் பண்ணி அதை தனக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்க முடியும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா அலைஸ் அப்படிங்கிற ஒரு எபிசோட்ல சாதாரண ஒரு ஜிம் எக்யூப்மெண்ட்டை இது வந்து மர்ஜ் பண்ணி அதை இதுக்கு வெப்பனாக யூஸ் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு ரீஜென்ரேஷன் எபிலிட்டி ரொம்பவே ஜாஸ்தி. விஷயத்தை எண்டோரியம் டு எட்டர்னிட்டி அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் எபிசோடில் தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. அதில் நம்ம அப்கிரேடை துண்டாக வெட்டி போட்டிருப்பாங்க. பட் அது திரும்ப ரீஜென்ரேட் ஆகி ஃபார்ம் ஆகிடும். இதால் எந்த ஆப்ஜெக்டை வேணாலும் டேக் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் எந்த சைஸில் வேணாலும் பண்ண முடியுமானா எஸ் அஃப்கோர்ஸ் இட் கேன். ஒரு கட்டத்துலலாம் லர்க் பிலோ அப்படிங்கிற ஒரு எபிசோடில் இதை விட சைஸில் 2 மடங்கு இருக்கக்கூடிய சப்மெரினை மொத்தமாக டேக் ஓவர் பண்ணி அதை கண்ட்ரோலுமே பண்ணியிருக்கோம். அண்ட் பெரிய ஆப்ஜெக்ட்ஸுமே இல்லாமல் இதை விட சைஸில் குட்டியாக இருக்கிற அந்த டிவைசஸையுமே இது கரெக்டாக டேக் ஓவர் பண்ணி ஹேண்டில் பண்ணுற மாதிரியுமே ஒரு சில எபிசோட்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. இட் கேன் டேக் ஓவர் எனி ஆப்ஜெக்ட். சைஸ் எல்லாம் சைஸ்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. சின்னதோ பெருசோ எல்லாத்துக்கூடயுமே அதால் மர்ஜ் ஆகிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உடஞ்ச பொருட்களை இது மர்ஜ் பண்ணி அதை ரீபில்டுமே பண்ண முடியும். இந்த பவரை சீரீஸில் காட்டியிருக்காங்களான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. பட் ஏதோ ஒரு பென்டன் மூவியில் இந்த பவரை வந்து காட்டியிருக்காங்க. நம்ம பென்னோடைய வேன் உடஞ்சு போக அதை நம்ம அப்கிரேட் தான் மொத்தமாக ஃபார்ம் பண்ணி அகெயின் அதை ரீபில்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். கிளாசிக் சீரீஸில் இதால் அதோடைய கண்கள் மூலிமா லேசர் பீம்ஸை வெளிவிட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக காமிச்சிருப்பாங்க. இது ஒன்லி கிளாசிக் சீரீஸில் மட்டும்தான் அந்த பவர் இருக்கும். ஆம்னிவர்ஸில் இந்த பவர் ஆக்டே ஆகாது. ஸோ இது வந்து பயங்கர ஃப்ளெக்சிபிளான ஏலியன். அந்த விஷயத்தை கிளாசிக்ல சீக்ரெட் அப்படிங்கிற எபிசோட்ல இது வந்து வானத்தில் பறந்துட்டு இருக்கும்போது அது கீழே உழுக ஆரம்பிச்சிடும். அந்த டைம் இது அதோடைய உடம்பை பயங்கர ஃப்ளெக்சிபிள் ஆக்கி கிட்டத்தட்ட அதையே ஒரு பேராஷூட்டாக மாற்றிருக்கும். அதோட உடம்பை
தன்னை காப்பாத்திக்கிற ஒரு பேராஷூட்டா வந்து மாட்டியிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம அப்கிரேட் வந்து ஃபிளெக்சிபிளா இருந்திருக்கு. அண்ட் இதால இருக்க உருவத்தை பெருசா கூட மாற்ற முடியும். ஆம்னிவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கெவினோட கார்ல நம்ம அப்கிரேட் வந்து மர்ஜ் ஆகியிருக்கும். பட் அது காரா தான் மாறி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்கோர்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி ஒரு மிகப்பெரிய ரோபோட்டாக வந்து மாறி இருக்கும். ஸோ இது நினச்சா ஆர்டினரி திங்ஸையும் எக்ஸ்ட்ராடினரி திங்ஸாக மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் இதால் ஸ்பேஸ் சூட்டே இல்லாமல் ஸ்பேஸ்லையுமே சர்வை பண்ண முடியும். அதை தொடர்ந்து இதால் அதோடைய உடம்பை சாலிட் அண்ட் லிக்விட் 2 ஃபார்ம்லையுமே மாற்றி இருந்துக்க முடியும். சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சாலிட் வேணும்னா சாலிட், லிக்விட் வேணும்னா லிக்விட், அந்த மாதிரி இதோட உடம்பை மாற்றிக்க முடியும். ஸோ இந்த ஏலியனோட பவர்ஸை பற்றி தெளிவாக பார்த்துருந்தோம். பவர்ஸ் இவ்வளோ இருக்குன்னா அப்போ வீக்னஸுமே இருக்கும்ல. கிரியேட்டர்ஸ் அங்கே இடத்துல கண்டிப்பாக செக் வைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதோடைய வீக்னஸை இப்போ பார்த்துருவோம். ஆம்னிவர்ஸில் அனிமோ கிராக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அப்படிங்கிறத தெளிவாக காமிச்சிருப்பாங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் ஆக்டிவேட் ஆனால் அடுத்த செகண்ட் நம்ம அப்கிரேட் காணாமலே போயிடும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் அப்படிங்கிறது நம்ம அப்கிரேடுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் தான். ஸோ சிமிலர் டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ், எலக்ட்ரிசிட்டியுமே இதுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸாக வந்து அமைஞ்சிருக்கும். இதை வந்து கிளாசிக் சீரீஸ்லேயே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. வீக்னஸஸ் எல்லாம் எப்போ தெரியுமா ஆக்ட் ஆகும்? அது அப்கிரேட் அதோடைய அந்த ஃபார்மில் இருக்கும்போது தான் ஆக்ட் ஆகும். பட் மற்றபடி அது வேற ஏதோ ஒரு பொருளோடைய மேர்ஜ் ஆகி இருக்கும்போது அது மேலே இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸு அண்ட் இந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாம் அவ்வளோ இம்பாக்டை கிரியேட் பண்ணாது. பட் ஸ்டில் வீக் ஆகும். அதோடைய ஃபார்மில் இருக்கும்போது அது எவ்வளோ வீக் ஆகுமோ அதை விட கம்மியாக தான் மற்ற பொருளில் மேர்ஜ் ஆகி இருக்கும்போது அதுக்கு இம்பாக்ட் இருக்கும். இதால் கிறிஸ்டலுக்குள்ளே ஊடுருவ முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே கிரியேட்டர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மிகப்பெரிய வீக்னஸஸ்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஏதாவது வீக்னஸை மிஸ் பண்ணிட்டேனா? பென்டன் கனியாக தான் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த அப்கிரேட் ஏலியன் உங்களுக்கு பிடிக்காதாங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சென்று ஓட்டா.